தனிப்பட்ட தாக்குதல் எல்லாம் நடத்த வேணாம். அவர் தயாரிப்பாளர் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க, லட்சக்கணக்கான ரசிகர்கள், கோடிக்கணக்கான பேரு. அது ஒரு ஆப்டர் சினிமா தான் தூக்கி போட்டலாம், அது வேற விஷயம். ஆடியோ லான்ச் எடுத்துட்டு சார் அவரு ஆடியோ லான்ச் எடுத்துக்க வரா. அப்புறம் என்ன புரியல? ஆடியோ லான்ச் ஆமாங்க, அதான் மலேசியாவில தான் மாலிக் பாய் பின்னிட்டானே, பெரிய மாலிக் மலேசியாவே தூக்கி போட்டு அது வரைக்கும் உலக சரித்திரத்தில் இல்லாத அளவுக்கு பண்ணிருக்காரு. அவர்தான் ஏழையா சார்? நீங்க குரல் கொடுத்துருக்கீங்க. தமிழ்நாட்டுல நடத்திட்டா பரவாயில்ல. நான் வந்து ஒரு ப்ரொடியூசரா அதோட பேசுறேங்க. ஆடியோ லட்சம் பல கோடி போயிருக்கோம். ஆமா, ஏன் தமிழ்நாட்டுல இருக்க மலேசியால போய் வைக்கிறீங்க? என்ன பேசுறீங்க? அமெரிக்கால கூட வைப்பாங்க. தமிழ் சினிமா எங்க போயிருக்குது? துபாயில கூட வைக்கலாம். நல்லா நடந்துச்சா? என்ன பேசுறீங்க? டிக்கெட் விற்பனை பண்ணி தான் சார் உள்ள அலோவ் பண்ணாங்க. எது? டிக்கெட் வித்து தான் உள்ள. சரி, அதனால உங்களுக்கு என்ன போகுது? நீங்க வைத்திருச்சிருப்பீங்க. கடைசி வரையும் கஷ்டப்படுறீங்களே. சின்ன படம், அது வெறுப்பு அரசியல் கூடாது. இல்ல இல்ல, கேளுங்க. நீங்க என்ன கேட்டாலும் நாக்க புடுங்கிட்டு சாவற மாதிரி கேளுங்க. சின்ன படம் தியேட்டருக்கு வரலனா நீங்க கேளுங்க. ரீ ரிலீஸ் கேடிவி மொபைல் எல்லாத்தையும் போட்டாங்கல்ல, ரீ ரிலீஸ்க்கு தியேட்டர் போறீங்க கேட்க வேண்டியதானே? இந்த படத்துக்கு யார சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? இந்த தமிழ்நாட்டுல தான் கேக்குறேன். எந்த படத்தை? இப்ப கூட தான் கீழ மங்காத்தா போயிட்டு இருக்கு, கில்லி போயிட்டு இருக்கு. லைனா புது படங்கள் வழி விடுங்கன்னு சொல்ல வேண்டியதானே? ஒரு விஷயமா? நான் கவுன்சில் இருந்தவன், நானும் தயாரிப்பாளர். நான் 11 படம் எடுத்திருக்கேன். இல்ல சார், தியேட்டர் கிடைக்கல. இப்ப அவர்கிட்ட டைரக்டர் கேக்குறாங்க, அவர் ப்ரொடியூசர். அதுதான் நண்பரே, தியேட்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஓடிடி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் சேனலைஸ் பண்ணணும். சரியான ஒரு பாடி இருக்கணும். அவர் 2000 ரூபாய் அவர் ரசிகர்களையும் டிக்கெட் வித்து வதைக்கிறாரு. படம் ரிலீஸ் ஆகலன்னா ப்ரொடியூசர் சொல்றாங்க, அவர் பேச மாட்டேங்கிறாரு. நீங்க எல்லாம் பேசி என்ன போகுது சார்? அவர் நாளைக்கு அரசியல்வாதியா வந்து என் உடம்புல ரத்தம் ஓடுது இல்லையா? மீடியாவே மீட் பண்ண மாட்டேங்கிறாரு சார். நீங்க 2000 ரூபாய் வாங்கிக்கிட்டு அவரு சினிமா காட்டாருன்னு சொல்றீங்க. அதுக்கு பவர் இருக்குது. வாங்குறான், கொடுக்குறான். நீ அதே 9,000 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்குறிய, ஓட்டு. அதுக்கு இங்க இருந்து கொடுக்குற நப்பா மாட்டம் காசுவா கொடுக்குற. 5000 ரூபாய் கொடுக்குறிய ஓட்டுக்கு, மொத்தம் தாத்தா பாட்டம் காசுவா கொடுக்குற. இவன் உழைச்சு சம்பாதிக்கிறான். சம்பாதிச்சு போட்டோம்.